ஏன் பிள்ளை தூங்கல? தூக்கம் வரலங்கிறேன். தூக்கம் வரலையா? ஆமா, நீங்க ஏன் தூங்கல? எனக்கும் தூக்கம் வரல. தூக்கம் வரலையா? முத்தம்மா, சத்தமா பேசாதீங்க, சமயக்காரன் வந்துட போறோம். உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சமயக்காரன் நினைவாவே இருக்குது. முறுக்கு தானே, கொஞ்சம் இரு, நானே உனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச முறுக்கு. எனக்கு பிடிச்ச முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா? சாப்பிடுறேங்கிற. உங்களுக்கு பிடிச்ச கடலை உருண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பிடிச்ச கடலை சாப்பிடு. இந்தாங்க. உனக்கு பிடிச்ச ஜிலேபி. நாங்க உங்களுக்கு பிடிச்ச மைசூர் பாக்கு. இந்த விக்கண்டையே இவர் உயிர் போயிடுமோ? இப்படி விக்க விக்கியே இவர் செத்துருவாரோ? முத்தம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லுங்க, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் ஜோடியா ஒரு எடுத்துக்கலாம். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீ உன் கல்யாண புடவையை கட்டிக்கிட்டு பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி என் பக்கத்துல வந்து நிப்பையா? நீங்களும் பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அங்கவசர போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி என் பக்கத்துல வந்து நிப்பீங்க. தலையில பூ வச்சுக்கிட்டுமா வேண்டாமா? நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வச்சுக்கீங்க. என்னங்க, எனக்கு கொஞ்ச நேரம் உங்க மடியில நான் தலைய வச்சு படுத்துக்கிட்டா இப்ப கூட தூங்காம வேற எப்ப தூங்க போற? தூங்க முத்தம்மா. ஏங்கிற? எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை. சொல்லுங்க. கோச்சிக்க மாட்டேன். இப்ப கோச்சிக்க மாட்டேங்க. உனக்காக வாங்கிட்டு வந்த ஜிலேபியில நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டுமா? உன் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்காம உன் கல்யாணத்தை பத்தி பேசுனது தவறுதான். கௌரிய நீ களங்க உள்ளவன்னு சொன்ன உடனே ஆத்திரத்துல ஒன்னு அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீ பொய் சொல்லுவேன்னு என்னால் நம்ப முடியல. ஆனா அதே நேரத்துல கௌரி எனக்கு துரோகம் செஞ்சிருப்பான்னு என்னால நினைக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, உனக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன். ஆமா, ஊருக்கு பயப்படாம, உறவை பத்தி கவலைப்படாம உயிருக்குயிராக என்ன காதலிச்சேன். எனக்காக காலமெல்லாம் காத்திருப்பேன். தெய்வத்துக்கு முன்னாடி நீ சத்தியம் செஞ்சு கொடுத்த. உன்னையே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் நானும் தான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன். ஆனா சத்திய சோதனையில நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன். ஜெயிச்சவங்க அழக்கூடாது சந்தம், அழக்கூடாது. தோல்வி அடைஞ்சவங்கதான் அழ. அழ வேண்டியவன் நான் தான். போட்டோல நாம ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? ஐயோ, கண்ணு போடாதீங்க. ஏற்கனவே கண்ணு பட்டுதான் நமக்கு இந்த கதி. ஏங்கிற போட்டோவை இந்த இடத்துல மாட்டுங்க, அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இனிமே நான் போட்டோவை தானே பாத்துக்கிட்டு இருக்கணும். நானும் தானே போட்டோவா பாக்கணும். மாட்டிருட்டுமா? மாட்டிருக்க. உன்ன கடைசியா முகத்தை ஒரு முறை பாத்துக்கிறது. ஐயோ, உங்க கடைசி ஆசைய பாத்துக்கங்க.
என்னக்கா ஒண்ணு நடக்கலையே? நாங்க ஆசையா எடுத்துட்டு வந்த போட்டோ பட்டுன்னு போயிடுச்சு. பட்டுண்ணா போட்டா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்களுக்கு நிம்மதி இல்லாம போச்சு. அதுக்கு காரணம் இது வழக்க பார்த்த வீடு. இதுல குடியிருந்தா 199 பேருக்கு ஆகாது. புருஷன் முண்டாட்டுக்குள்ள சண்டை வரும், பைத்தியம் பிடிக்கும், இன்னும் என்னென்னமா நடக்கும். வீட்டை தெற்கு பக்கம் பார்த்து திருப்பி வச்சுட்டா மூஞ்சிய பாரு, திருப்ப முடியாது. சுருக்கமா சொன்னா புருஷன் முண்டாட்டி சேர்ந்து வாழ மாட்டாங்க. அதனால நாம கிழக்கு பக்கம் பார்த்த வீடா போயிடுவோம். ஏங்கிற இந்த பக்கத்துல கிழக்கு பார்த்த வீட்டுல யாரு குடியிருக்கா? அது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போ, நான் ஊருக்கே போயிடுவேன். ஒண்ணு ரெண்டா வச்சுட்டு போங்க. சரி, அது பாரு இருக்கட்டும். இது தெற்கு பார்த்த வீடு. மரண பயத்துல வடக்கு தெற்கு தெரியாம ஓடுறாங்க. எப்படியோ தொலைஞ்சாங்க. மாணிக்கம், மாணிக்கம், வாங்க சார், வாங்க உட்கார. பரவாயில்ல மாணிக்கம், வாழ்க்கையில நீ நல்லா இருக்கணும், இந்த உலகத்தோட கண்களுக்கு நீ ஒரு சிறந்த கலைஞனா தெரியணுங்கிறதுக்காகத்தான் எல்லாவற்றையும் செஞ்சு கொடுத்தேன். நீ சிரிச்சு வாழ்றதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். உண்மைதான், எங்கேயோ குப்பையில கிடந்த எண்ணெய் கோபுரத்து மேல உட்கார வச்சிருக்கீங்க. அதுதான் எனக்கு பயமா இருக்கு. குப்பையில கிடக்கிறவன் அழுதாலும் புரண்டாலும் உலகம் அவனை கவனிக்காது. ஆனா கோபுரத்தில் இருக்கிறவன் எப்ப கீழே விழுவான அவனையே தான் பார்த்துட்டு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட குழப்பத்தை பத்தி நீ சொன்ன உடனே உனக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு நான் துடியா துடிச்சேன். உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கன் கரைவதாம் நட்புன்னு படிச்சிருக்கேன். அதை கண் கூட உங்க ரூபத்தை பார்க்கிறேன். இந்த உலகத்துல எனக்கு உதவி செய்யறது நீங்க தான், நான் நம்புறது உங்களை தான். அதனாலதான் யாருகிட்டயுமே சொல்லப்படாத என் மனைவியை பத்தின ரகசியத்தை சொன்னேன். அதனாலதான் இதுவரைக்கும் யாருகிட்ட சொல்லாத ஏன் வாழ்க்கை ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மணிக்கம், நான் கல்யாணம் ஆனவன். அப்படியா? அப்படின்னா உங்க மனைவி என்னை விட்டு ஓடி போயிட்டான். உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஏதாவது? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை. இப்போ சொல்றேன், அவன் என்னதான் எனக்கு துரோகம் செஞ்சிருந்தாலும் அவன் மேல எனக்கு இருக்கிற கொஞ்சம் கூட குறையவே இல்லை. மாதிரி ஒரு கணவர் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். உங்க அருமை தெரியாமத்தான் அவங்க இவ்வளவு பெரிய தப்பு நினைக்கிறேன் சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. உங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். எனக்கு தெரியும், இந்த உலகத்துல எனக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரே ஆள் நீதான். மணிக்கம், என் மனைவியை நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னா எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துவேன். இதுதான் எங்க கல்யாண போட்டோ. இவர் எனக்கு முதலாளி. உனக்கு சொல்லு, தெரியாதுன்னு சொல்லி என்னை ஏமாற்ற முடியாது. உனக்கு அவருக்கு இதுவரைக்கு சாட்சி. அக்கினி சாட்சியா நீ அவருக்கு மனைவியானது கேவலம் இந்த போட்டோ வந்து சாட்சி சொல்ல வேண்டியிருக்குல்ல? வாய் திறந்து பேசு. இதுவரைக்கும் பொய்யே சொல்லி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். இப்போது உண்மையை சொல்லு. இந்த தெய்வம் தான் அவனுடைய கணவன் சொல்லு. இவர் பெற்ற தாலியை கழட்டி எறிஞ்சிட்டு உங்க கையால இன்னொரு தாலி கட்டிக்கிட்டேன்னு சொல்லு. நம்ம தமிழ் பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படும் போது தாலியை கூட அடகு வச்சுட்டு வரேன்னு கணவன் கேட்டா மனைவி என்ன செய்வா தெரியுமா? அந்த தாலி கயித்துல ஒரு மஞ்சளை கட்டி கயித்துல போட்டுக்கிட்டு அப்புறம் தான் தாலியை கொடுப்பான். வெறுக்கெடுத்தோட நிக்கவே மாட்டான். அப்படி நின்னா அவ விதவை. ஆனா நீ இவர் உயிரோட பண்ண கொலைகாரி. அடுத்து என்ன குறிவாக்க வந்து தரங்கிட்டவன். போயிடுங்கிறது என் கண் முன்னால நிக்காதே, போயிடு. இல்ல, தாலியை கழட்டி போடுறதா உனக்கு ஒரு விளையாட்டாச்சு. நான்
கட்டின தாலியையும் கட்டி கொடுத்து போயிடு. நீ பெரிய கற்பு கிடத்தி, உன் கற்பு பறிபோயிடக்கூடாதுன்னு குடிகாரனை சேர்ந்து உன்னை காப்பாத்தி இந்த வீட்டுல கொண்டாந்து குடியேற்றினே, அது நான் செஞ்ச பாவம் தான். அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் இந்த புனிதமான தாலியை கேட்கிறேன். கட்டி கொடு, இல்லைன்னா வெளியே போனவங்க நீயே கட்டி வீட்டில் இருக்கா கொடு. கௌரி, இப்போவாது உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு. வா, நம்ம ஊருக்கு போகலாம். உன் வழி வேற, என் வழி வேற. அவரும் தங்கமும் ஏற்கனவே ஒருத்தர் காதலிச்சு இருக்காங்க. அவங்க சேர்ந்து வாழறதுக்கு நான் தடையா இருக்க வேண்டாம் நினைச்சுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் வெளியில வந்துட்டேன். நான் போறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணு.